தமிழகம் மற்றும் புதுவையில் செப்டம்பர் மாதத்தில் பெருமளவில் மழைப்பொழிவு இல்லாமல் வறண்ட வானிலையும் பெரும்பாலும் காணப்படும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு தீவிரமடையும். செப்டம்பர் இறுதி வாரங்களில் தீவிரமடையக்கூடிய மழையின் காரணமாக நிறைய மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த மழை தீவிரமடையும். அதே நிலையில் குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் மாதம் இறுதி வாரங்களிலிருந்து பெரிய அளவிற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள், புயல் சின்னங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் 2015 படி பாசிட்டிவ் ஐஓடி சோமாலியா கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த ஆண்டை பொறுத்தவரையில குமரிக்கடல் கிட்ட ஐஓடி நிலை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பெருமளவுக்கு புயல்கள் தென் தமிழகம் அருகாமையில், அதாவது குமரிக்கடல் அருகாமையில் அக்டோபர் மாதத்தில் உருவாகும். ஆனால் அதை ஏன் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன சொல்லாம இருக்கோம்னா, இதற்கு முன்னாடியான ஆண்டுகள்ல இது போன்ற ஒரு நிலை காணப்படவில்லை. தற்போதுதான் இந்த நிலை காணப்படுகிறது. ஆகவே அந்த செப்டம்பர் மாதத்தில் அரபிக்கடலில் உருவாக வேண்டிய புயல்கள் சோமாலியா அருகாமையில் தான் 2015 உருவாகி அக்டோபர் வரைக்கும் தொடர்ச்சியாக 4 புயல்கள் வரை உருவாகி இருந்தது. அதே கான்செப்ட் படி தற்போது பார்த்தீங்கன்னா சோமாலியா கிட்ட இருக்க வேண்டிய வெப்பநிலை தற்போது குமரிக்கடல் பகுதியில் அதிகரிப்பதன் காரணமாக அங்கு உருவாக வேண்டிய நிகழ்வுகள் இந்த சைடு உருவாகும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தென் தமிழகத்திற்கோ அல்லது கேரளாவுக்கு ஏதாவது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போது தென்மேற்கு பருவமழை தான் தொடர்ச்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு அது பெரிய அளவுக்கு மழைப்பொழிவோ பாதிப்பொழிவோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் இந்த பேட்டர்னை நான் இந்த அப்டேட்ல சேர்க்கல. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஒருவேளை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவை நோக்கி நகர்ந்து புயலாகரையை கடந்தால் அக்டோபர் 28ஆம் தேதி உருவாகக்கூடியது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு வட தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். எடுத்தெடுப்பிலேயே சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அதிகப்படியான சென்டிமீட்டரை கொடுக்கலாம். 7 முதல் 20 சென்டிமீட்டர் வரை கொடுத்த பிறகு படிப்படியாக அநேக கடலோர மாவட்டங்களிலுமே மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 2015 பேட்டர்ன்லயே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இப்போ கணிக்கிறதுல ஒரு பெரிய சவாலாக. ஐஓடியோட நிலை 2015க்கும் 2026க்கும் சற்று வேறுபடுகிறது. ஆனால் எல்னினோவை பொறுத்தவரையில அதுவும் வேறுபட்ட நிலை இருந்தாலும் அதே பேட்டர்ன்ல உச்சத்தை தொடுகிறது. 2015ல 2.6 இருந்தது, இப்போ 2.7க்கு மேலே தாண்டிட்டு. இப்ப 2015ல டிசம்பர்ல தான் 2.6 தொட்டது. ஆனா இப்போதே 2.4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த உச்சபட்ச நிலையை நம்ம தொட்டுட்டோம். இப்போ இனிமே 3.45க்கு போகின்றது. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்போ இன்னைக்கான எக்ஸ்பெக்டேஷன் குளோபலுடைய அனாமலியில அடிப்படையாக வைத்து இந்த ப்ரெடிஷனை கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு 60 to 75% வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ரெடிஷன் தான். எனவே இந்த வருஷம் நார்த்து தமிழ்நாடு, சவுத்து தமிழ்நாடுக்கு ரொம்ப அதிகமான மழை இருக்கும். சவுத்து தமிழ்நாடு ஆல்வேஸ்ல எல்லா பக்கமும் எல்லா மாடல்ஸுமே நல்லா ரெயினா கொடுத்துருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நார்த்து தமிழ்நாடு டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம எப்படி கணிக்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வானிலை ஆய்வாளர்களுக்கு தெரியும் அங்க எப்படி இருக்கணும். அதனால மாடல்ஸ், சில மாடல்ஸ் கூடுதலாக சொல்லியிருந்தாலும் சில மாடல்ஸ் குறைவாக சொல்லியிருந்தாலும் அதை நம்ம கணக்குல எடுக்க வேண்டியதில்லை. நம்ம கணிப்பும்படி வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் இந்த ஆண்டு அதிகமான மழை, டெல்டாவிற்கும் இந்த ஆண்டு அதிகமான மழை இருக்கிறது. அதே போன்று உள் தமிழகம், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களுக்கும் நல்ல ரெயின் இருக்கும் எதிர்பார்க்கிறோம். ஸோ நாட்கள் ரொம்ப கிடையாது. இன்னும் ஒரு 25 நாட்கள் முடிந்து 30 நாட்கள் முடிந்து விட்டாலே பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தின் தொட்டுவிடும். இதற்கு மேல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போறதும் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த வருஷம் இதோட இந்த தென்மேற்கு பருவமழையுடைய அமைப்பு எல்லாமே படிப்படியாக விலக தொடங்கும். செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ராஜஸ்தான் பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று செப்டம்பர் மாதம் பிற்பகுதியிலிருந்தே படிப்படியாக தமிழ்நாட்டிலையும் மழைப்பொழிவு அதிகரிக்கிறது. அங்க பின்வாங்க தொடங்கும் போது நம்மளுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கிறது. அதே போன்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அடுத்தடுத்த சாதகமான நிலைகள் நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப எம்ஜியோடைய பேட்டர்ன் படி
நம்மளுக்கு பேஸ் 8 and 9 இருக்கும் பேஸ் 10 நான் கணக்கு பண்ணல. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேஸ் 8 டு பேஸ் 1க்கு வருதா இல்லை அப்படின்னு பார்க்கணும். நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ஸ் தான் அந்த எம்ஜிஓ நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எம்ஜிஓ எப்போ வரணும்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஐடி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 0.5 நினைக்கிறேன். இன்னைக்கு நிலவரப்படி 0.4 to 0.5 இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய மாதத்துல அந்த ஐஓடியோட நிலைமையை பொறுத்து பாசிட்டிவ் ஐடி நம்மளுக்கு ஃபேஸ் 2 and 3ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனவே எதா இருந்தாலுமே எம்ஜிஓடைய பேட்டர்னை வச்சு மட்டுமே நம்ம ரிசர்ச் பண்ணிட முடியாதுல்ல. அதனால ஐஓடியோட கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஓரளவுக்கு தீர்மானத்தை கொடுப்பதே ஐஓடியோட கண்டிஷன்ஸ் தான். இப்ப எல்லாருக்குமே மார்க் போட்டாச்சு, எல்னினோவுக்கு மார்க் போட்டாச்சு, எஸ்எஸ்டிக்கு மார்க் போட்டாச்சு. இவ்வளவு பேருக்கு மார்க் போட்டாலும் இந்த ஐஓடிக்கு மட்டும் மார்க் போட முடியல, டிக் பண்ண முடியல. அந்த வெரிஃபை டிக் கிரீன் கலர் டிக் மாதிரி இந்த ஐஓடிக்கு ஒரு கிரீன் கலர் டிக் வாங்கிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு மனதை தேத்திக்கிட்டு இந்த வருஷம் நம்ம சொன்னது நடக்கும்னு சொல்லிடலாம். பர்டிகுலர்லி அந்த ஐஓடி மட்டும் தொடர்ச்சியாக எப்போதுமே ஐஓடி பிரச்சனை பண்ணாது. இந்த வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஐஓடியை மட்டும் நம்ம இறைவனுடைய வேண்டுதல் அடிப்படையில நம்ம நல்லபடியாக ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே மாதிரி அனைத்து கணினி சார்ந்த மாடல்ஸுமே ஐஓடி வந்து செப்டம்பர் அக்டோபர்ல நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால செப்டம்பர் 15க்கு பிறகு ஐஓடியோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது வரையிலும் இப்போ இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அதுல இந்த பேலன்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கான வரைகளுக்கு புறமலை அறிக்கை வரப்போகுது. அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா இது வரைக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் வந்து குறிப்பிடத்தக்க சில மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. தென் மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கொங்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர சில மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த மாவட்டத்திற்கும் பிளஸ் புதுச்சேரி காரைகளுக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அறிக்கையில் வழங்கப்படும் நான் தெரிவித்துக்கிறேன். மீண்டும் ஒரு வானிலைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.